Projection of solids டாப்பிக்கில் இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A pentagonal pyramid has an altitude of 60 mm and side base 30 mm. The pyramid rests on the one of its side of the base on HP. Draw its simple projection. Pentagonal pyramid ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட் XY லைன் ட்ரா பண்ணுங்கள். இந்த pentagonal pyramid எந்த பொசிஷனில் ட்ரா பண்ணணும்? The pyramid rests on the one of its side of the base on HP. This one VP, this one HP, this one XY line. Pyramid rests of one of its side of the base on HP னா எங்கே ட்ரா பண்ணணும்? ஹரிஜானல் பிளேனில் ட்ரா பண்ணணும். ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு. ஓகே, பென்டகன் இப்படி இருந்ததுன்னா 5 சைட்ஸ் இருக்கும். திஸ் ஒன் கார்னர், திஸ் ஒன் எட்ஜ் ஆர் சைடு. ஓகே, சைடு இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் pentagonal pyramid side 30 mm. Next, to place the protractor or pro circle. You place here. You mark 108 degree. From this point 108 degree. From this point 108 degree. 90 இருந்து எடுத்தீங்கன்னா 108 வரும். You join 2 points. நெக்ஸ்ட்டு காம்பஸில் வந்து 30 mm வேல்யூ எடுத்துக்க. ஏன்னா 30 என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூ. பென்டகனல் பிரமிடோட சைடு வந்து 30 mm. ஓகே, இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து 30 mm ஆர்க் அடிக்கணும். அதேமாரி இந்த பாயிண்ட்லேருந்து 30 mm ஆர்க் அடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பொசிஷன்லேருந்து 30 mm ஆர்க் அடிக்கணும். அதேமாதிரி இந்த பொசிஷன்லேருந்து 30 mm ஆர்க் அடிக்கணும். Next, join this point and this point. Here you mark A, B, C, D, E. ஹரிஜானல் பிளேனில் எப்பயுமே என்ன பண்ணணும், நம்ம ஏபிசிடின்னு மார்க் பண்ணணும். அதே மாதிரி வெர்டிக்கல் பிளேனில் என்ன பண்ணணும், டேஷுங்கிறத யூஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன், ரோலர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். ஸ்கேல்லாம் ரோலர் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒவ்வொரு சைட்லேயும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். ஒவ்வொரு சைட்லேயும் சென்டர் பாயிண்ட்.
30 mm எவ்வளோ வேல்யூ வரும்? 15. இப்போ எல்லா சைடும் எப்படி இருக்கணும்? 30 mm. தேர்ட்டி 15 mm மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஒரு லைனோட சென்டரு அதே மாதிரி ஆப்போசிட் கார்னர் ஜாயின் பண்ணுங்கள். திஸ் ஒன் அதே மாதிரி திஸ் ஒன். This is the center point of the pentagonal pyramid. பிரமிட்னா எப்படி வரணும்? ஒன்று அப்பெக்ஸ் இருக்கணும். பிரமிடுங்க எப்படி இருக்கணும்? இந்த கார்னர் டாப் கார்னர் எப்படி இருக்கணும்? தட்ஸ் அ பாயிண்ட்டாக இருக்கணும். தட்ஸ் அப்பெக்ஸ். ஓகே, நான் டாப் வியூ ட்ரா பண்ணிட்டேன். ஏன்னா பிரமிட் ரெஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் இட் சைடு ஆஃப் தி பேஸ் ஆன் ஹெச்பி. ஹெச்பியில் ட்ரா பண்ணியாச்சு. ஒரு சைடில் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டோம். இது வந்து சைடு, இது வந்து கார்னரு. ஓகே, நெக்ஸ்ட்டு ரோலர் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணுறேன். சென்டர் பாயிண்ட் வருதா? இங்கேருந்து ஒரு ஆக்சிஸ் லைன் போடணும். ஆக்சிஸ் லைன் எப்படி போடணும்னா, ஒரு லாங் லைன், ஸ்மால் லைன், லாங் லைன், ஸ்மால் லைன், லாங் லைன், ஸ்மால் லைன். ஆல்டிடியூட் என்ன? வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஆல்டிடியூட்? தட்ஸ் அ ஹைட். ஹைட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60. இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே இருந்த லைன் எல்லாமே மேலே ப்ரொஜெக்ட் பண்ணணும். பிடி அங்கேருந்து லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஜாயிண்ட் ஆகும். அதேமாதிரி சி பாயிண்ட்டு இது எல்லாமே பேரலாக வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இங்கே இருக்கா? ஸ்மால் லைன், இந்த ஆக்சிஸ் லைன், அதாவது சென்டர் லைன். இப்போ இங்கே கிடச்சிருச்சு. திஸ் இஸ் த அப்பெக்ஸ் ஆர் டாப் பாயிண்ட்டு. பென்டகன் இது ஜாயின் பண்ணலாமா? இங்கேயும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டும். திஸ் பாயிண்ட் இஸ் அ O dash. This point O. Next you join this one and this one. ஓகே, இப்போ லெட்டரிங் மார்க் பண்ணணும். ABCDE. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து வியூ பண்ணணும். இந்த சைட்லேருந்து வியூ பண்ணும்போது என்னென்ன லெட்டர்லாம் நமக்கு விசிபிளாக இருக்கோ அதை A டேஷ்னு போட்டணும். இந்த பாயிண்ட் வந்து இன்விசிபிள், ஏன்னா அந்த பக்கம் அந்த சைடில் இருக்குது. அதனால் என் ப்ராக்கெட்டில் வந்து E டேஷ்னு மார்க் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் B டேஷ்னு வரும். இந்த வியூவில் பார்க்கும்போது டிங்கிறது மறைஞ்சிருக்கு. ஸோ இன்விசிபிள், அது வந்து D டேஷ் ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும். நெக்ஸ்ட்டு C டேஷ். ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? சிம்பிள் பொசிஷன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதோட டைமென்ஷன் மட்டும் மார்க் பண்ணணும். டைமென்ஷன் மட்டும் போட்டால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. அவ்வளோதான்.
இது வந்து எக்ஸ்டென்ஷன் லைன், இது வந்து டைமென்ஷன் லைன். This one 30. This one 60. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ட்ரா இட்ஸ் சிம்பிள் ப்ரொஜெக்ஷன். அப்போ என்ன பண்ணணும், இந்த டாப் வியூ ஃபஸ்ட்டு பென்டகனல் பிரமிடோட பேஸ் சைடு ட்ரா பண்ணணும், அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம்.